மனசுக்குள்ள 1000 கோவம் இருந்தாலும் விசேஷம்னு வந்தா உறவங்க ஒன்னா இருக்கிறதாங்க நல்லது. அம்மாவுக்காக இல்லைனாலும் லாவண்யாவுக்காக நீங்க போய் தான் ஆகணும். போங்க, போய் அம்மாவை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. நான் நின்னு கல்யாணத்தை நடத்துறேன்னு தைரியம் சொல்லிட்டு வாங்க. ப்ளீஸ், எனக்காக, லாவண்யாக்காக, என் செல்லம் இல்ல, ப்ளீஸ். சரி, நான் போய் பார்க்கறேன். எஸ். நான் உன்னை கேட்கலாமா? கேளு. உங்க அண்ணி எப்படி? ஏன் அண்ணியா? அவங்கள பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. அம்மா செய்யறது அண்ணிக்கு பிடிக்காது, அண்ணி பேசினாலே அம்மாவுக்கு பிடிக்காது. என்ன சொல்றீங்க? அண்ணி அம்மா ஒன்னா சந்தோஷமா தானே இருக்காங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தமா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. ஆமா, நீ எதுக்கு திடீர்னு அண்ணியை பத்தி கேக்குற? நான் சும்மா தான் கேட்டேன். இல்லையே, நீ சும்மா கேட்க மாட்டியா? என்ன விஷயம் சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சும்மா தொண பேசுறீங்க? வண்டி எடுங்க. ஏன் பொண்டாட்டி? புருஷனுக்கு ஒரு சட்டம், பொண்டாட்டிக்கு ஒரு சட்டம்னு எங்கேயாச்சும் எழுதி வச்சிருக்கா? நான் மட்டும் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது, ஆனா நீ என்கிட்ட மட்டும் எதையோ மறைக்கிறல்ல? ஐயா சாமி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா. நினைச்சேன், என்னடா அண்ணின்னு நம்ம ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகலையே, இன்னும் இந்த குழப்பத்தை உண்டாக்கலையேன்னு. கரெக்டா வந்துட்டாங்க. குட்டிமா, உண்மை கதை, ஊரறிஞ்ச கதை, அவங்க ஏகப்பட்ட கப்ஸா விடுவாங்க. நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்காத, எல்லாம் மொக்க ஜோக்கன்னு நினைச்சிட்டு மறந்துரு. ஏங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்க சீரியஸா பேசிட்டு போயிருக்காங்க. அத போய் ஜோகனு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நம்ம நல்லது சொல்றாங்களா? சாரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நமக்குள்ள சண்டை வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசினுங்கிறாங்க. நீ இந்த விஷயத்தை போய் வெளியில சொல்லிருக்காத, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அவங்களும் இதே தாங்க சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, உன் புருஷகிட்ட மட்டும் சொல்லாதானே ஸ்பெஷலா வர சொன்னாங்க. நான் சொன்னது சரியா போச்சு பத்தியா? நம்மளோட நல்லதுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா எதுக்காக நீ இதை என்கிட்ட மறைக்கணும்? அண்ணி என்கிட்ட ஏதோ கேம் ஆனோன்றதுக்காக ஒன்று யூஸ் பண்ணிருக்கிறாங்க. தயவு செஞ்சு உஷாரா இருந்துக்கோ. அல்சர் வந்தா கூட 6 நாள் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். ஆனா அண்ணி வந்தாங்கன்னா அப்பவே ஜாகிரதையா இருக்கணும், புரியுதா? போலாம். நம்ம உம்முன்னு இருக்கிற, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி வாமா, அப்பதான் வண்டிக்கு மைலேஜே கிடைக்கும். வண்டி எடுங்க. என்ன ஆனந்த், கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. டியூப் லைட் கண்டுபிடிச்சதுல இருந்து பேய் பிசாஸ் கூட நைட் டியூட்டி பாக்குறது இல்ல. நம்மள போட்டு இப்படி கொல்றாங்களே. என்ன ஆனந்த் ரொம்ப சலிச்சுக்கிற? உனக்கு தான் கல்யாணம் ஆகலைல, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? வீட்டுக்கு தூக்கம் வரலன்னா தட்டி தூங்க வைப்பேன். என்ன ஆனந்த், காலங்காத்தாலே பிளேட் போடுறிய? என்னையா கல்யாணம் ஆவாட்டி தூக்கமா வராதா? பேச்சுலருக்குலாம் நைட்டு வீட்டுல இருக்குதா சேஃப். ஏன் உன் காதுல கிடக்கிற கம்மலையும் இடுப்புல இருக்கிற ஒட்டியானதையும் யாரும் அடுத்துட்டு போயிருவாங்களா? ஏன் வாய இப்பதான் சாண பூச்சியா? என்ன வந்து ரம்பம் போட்டுன்னு இருக்க? போ வேலையை பாரு, போ. ஹலோ. ஹாய் புஜிப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? உங்களை பார்க்காம ரொம்ப ஏக்கத்துல இருக்கேன். என்னமாச்சு? நைட் டியூட்டி போட்டு கொல்றாங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. டே ஃபுல்லா தூங்கிட்டு நைட் ஃபுல்லா நீங்க டியூட்டி பார்த்தா நான் உங்களை எப்படி பாக்குறது சொல்லுங்க? ஸ்டேஷனுக்கு வரலான்னு பார்த்தேன். ஐயோ, நான் ஸ்டேஷன்ல ஃப்ரீயா தான் இருந்தேன், நீங்க வந்துக்கலாமே. சி, நீங்க ரொம்ப மோசம். ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுறது? ஆமா, நேத்து நைட் உங்க கனவுல வந்தேனா? ஆமா வந்தீங்க, முகம் இல்லாத முண்டமா. அச்சச்சோ, ஏன் செல்லம் கோவமா பேசுறீங்க? பின்ன நீங்க கருப்பா சிவப்பா ஒல்லியா உயரமா ஒண்ணுமே தெரியல. உங்க முகம் எப்படி இருக்கும் கூட நான் பார்க்கல. அடையாளமே தெரியாம எப்படி கனவுல வரீங்க? ஆனா
நீங்க என் கனவுல வந்தீங்களே. நானா? ம். ஆமா, ஆனா நேர்ல பாக்குறத விட கனவுல நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க தெரியுமா? நைட் ஃபுல்லா கனவுல ஒரே தொந்தரவு. நிஜமா சொல்றீங்க? சரி, கனவுல நான் என்ன தொந்தரவு பண்ண சொல்லுங்க. சீ, கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இது இல்லாம போய் ஒரு பொண்ணு கிட்ட கேப்பீங்க. ஆமா, நீங்க நல்ல போலீஸா இல்ல கெட்ட போலீஸா? ஏன் ஏன் கேக்குறீங்க? இல்ல, கடலை விக்கிற அம்மா கிட்ட காசு கொடுக்காம கடலை வாங்கி சாப்பிட்டீங்களே அதான். அவங்க எப்படி திட்டுறாங்க தெரியுமா? நீங்க கனவுல வரும்போது அந்த அம்மாவும் கூட வராங்க. அவங்களுமா? ஆமா, கூடவே வந்து கடலைக்கு காசு கொடு காசு கொடுன்னு கேக்குறாங்க. காசு தராம ஏன் கடலை வாங்கி சாப்பிடுறீங்க? லஞ்சமா? ஐயோ, நான் நேர்மையான போலீஸுங்க. அந்த அம்மா கனவுல சும்மா வந்திருப்பாங்க. பொய் சொல்லாதீங்க. அந்த அம்மாட்ட காசு வாங்கிட்டு கடலையும் தின்றத நான் பார்த்தேன். அப்புறம் அந்த பூக்கடைக்கார பொண்ணு கிட்ட எதுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதையும் பார்த்துட்டீங்களா? அது சும்மா டைம் பாஸ்க்காக பேசுனங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களை நேர்ல பார்த்து அதை விட சிரிச்சு சிரிச்சு பேசுவேங்க. எங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். முடியாது செல்லம், நான் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டேன். போன்ல மட்டும்தான் பேச முடியும். போன்லயே எவ்வளவு நாள் பேசுறது? அது ரொம்ப டேஞ்சர் தெரியல. நீங்க பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என் செல்லம் என் பூச்சிமான்னு கொஞ்சறீங்க. வேற யாரோ போன் எடுத்தா என்ன ஆகும்? ஆமா இல்ல? ஹே, ஒண்ணு பண்ணலாம். இனிமே போன் வந்தா ஏக்கத்துல பெருமூச்சு வர மாதிரி பெருசா மூச்சு விடுங்க. எப்படி? அதான்ப்பா, லவர்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பெருமூச்சு விடுவாங்களே, இப்படிதான். மூச்சு விட்டா நீங்க தான் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இதான் நம்ம சிக்னல். ஓகேவா? டபுள் ஓகே. ஆனா எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்னப்பா பண்றது? உன்னை நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நம்ம லவ்ல எந்த ப்ராப்ளமும் வந்துட கூடாதுல்ல. யாரையா போன்ல பேசிட்டு இருக்கிறது? ஓ, நீதானா? ஏயா, எவ்வளவு நேரம் போன்ல பேசுவ? அர்ஜென்ட்டா பண்ணா போன் எங்கேஜா இருக்கு. அப்படி யார்ட்ட பேசுற? அது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு. என்ன வீட்டுக்கு பண்ண? டோ, இந்த ஃபைல்லாம் டேபிள்ல வையா. அப்புறம் அந்த குமாரோட கேஸ் ட்ரையலுக்கு வருது. அவனோட ஃபைல் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணு. ஓகே சார். ஹலோ, யாரு? உங்க இன்ஸ்பெக்டரா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். டோ, டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு தானே போற. அதுக்குள்ள அரை மணி நேரம் போன்ல பேசணுமா? பேசி பேசி கவர்மெண்ட் காசை அழிச்சிடாதியா? இது இல்ல சார். என்ன நல்ல சார், தூங்கி எழுந்தாலும் குட் மார்னிங் சொல்ற அளவுக்கு பெத்தவங்க அவ்வளவு பாசமாயா உனக்கு? கண்டவங்கிட்ட பேசி கந்தலாயிடாதியா? போய் தூங்கியா போயா. யோ, இப்படியே போவியா? போய் பண்ணிக்கியா? சரி சார். யோ, சேர் எடுத்து போட்டு போயா. போ. என்ன ஆனந்த், திரும்பவும் போன்ல அவதானா? நான் தான் சொன்னேன்ல பிரச்சனை வரும்னு சொல்லி, கேட்டியா? இப்ப பாரு, இன்ஸ்பெக்டர் கூட உன்னை தேவையில்லாம திட்டுறாரு. இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. நான் பார்த்து நடந்துக்கிறேன். முதல்ல ஜன்னல்ல இருந்து டிவி பாக்குறது நிறுத்து. ஹாய். வாங்க. இன்னும் கிளம்பலையா? இதோ 2 நிமிஷம் புடவை மாத்திட்டா நான் ரெடி. சீக்கிரம் வாங்க. கல்யாண பொண்ணு வராம சாரி எடுக்க முடியுமா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு 2 இருப்பாங்க. நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அத்தை எங்க? அம்மா மாடியில இருக்காங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆகுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அத்தை, என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வாமா சாரு. ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு லாவண்யாக்கு வெட்டிங் சாரி எடுக்க போகணும், மறந்துட்டீங்களா? வாங்க. இல்ல சாரு, நான் வரல. நீங்களே லாவண்யாவை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன அத்தை, நீங்க வராம எப்படி? என்ன ஆச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனையா? எப்பவுமே பிரச்சனை தானம்மா. எங்க என்ன நிம்மதியா இருக்க விடுறாங்க? அவமானப்பட்டு அம்பலத்துல நிக்கிறதுக்குன்னே நான் ஒரு மகனை பெத்து வச்சிருக்கேனே. அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா அத்தை?
போய் 8 ஒரு அவமானத்தை அள்ளி கொட்டிட்டுதாம்மா வந்திருக்கேன். அவமானப்பட்டீங்களா? ஏன் அத்தை, அவர் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அவன் வரமாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியுமேம்மா. அதனாலதான் நானும் போக மாட்டேன்னு சொன்னேன். நீதான் என்னமோ அவனை கட்டி தங்கம் கற்கண்டு இப்படி எல்லாம் சொல்லி அவனை கல்யாணத்துக்கு கூப்பிட சொன்ன. நானும் கௌரவம் பார்க்காம அவன் வீடு தேடி போனேன். அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா? அவன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமே அவன் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டான். புது பொண்டாட்டி மோகம் விஷம் மாதிரி அவன் தலையில ஏறி இருக்கு. கல்யாணம் ஆயிட்டா பழசெல்லாம் மறந்துருமா அத்தை? நம்மள எப்படி அவரால மறக்க முடியும்? மறந்துட்டானே. பெத்த தாய் நான் வாசல்ல நிக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கூப்பிடாம வீட்டுக்குள்ள நிக்கிற மாமனார வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு என்ன அர்த்தம் சாரு? என்ன அத்தை நீங்க? அவர் வான்னு கூப்பிட்டாதான் நீங்க போகணுமா? அது உங்க வீடு அத்தை. கூப்பிடாமே போற உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த உரிமையில தாம நானும் உள்ள போனேன். போனவகிட்ட மோங்குடுத்தா பேசினா. என்ன பாக்குறதே பாவான்னு அவன் முகத்துல திருப்பி வச்சுக்கிட்டான். உங்ககிட்ட பேசவே இல்லையா? எங்க அம்மா பேசினா? என்ன பார்த்தாதான் அவனுக்கு இளக்காரமா போச்சே. இவன் மரியாதை தராம அப்படியே மரம் மாதிரி நிக்கிறான். அதை பார்த்ததும் அந்த ஒண்ட வந்த பிடாரியும் அந்த பிடாரியோட அப்பனும் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு என்னவோ நல்ல மாதிரில நடிக்கிறாங்க. பெத்தவளுக்கு மரியாதை தாடான்னு புத்தி சொல்றதா நினைச்சு என்ன குத்தியில காட்டுறாங்க. எனக்கு வந்துச்சு பார் ஆத்திரம். கல்யாணத்துக்கு வந்தா வாடா, வரலன்னா போடான்னு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்ப அவரு கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? அவன் வரமாட்டாமா. அவன் இந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி, இல்ல பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு அங்கேயே இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி ஒரு கவலை இல்ல சாரு. தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. அவரே கோவமா பேசியிருந்தாலும் நீங்க பொறுமையா பேசி அவரை கல்யாணத்துக்கு வர சொல்லி இருந்திருக்கணும். என்னம்மா பேசுற நீ? மட்டு மரியாதை இல்லாம அவன் என்ன அசிங்கப்படுத்துறான். அவன் இந்த கல்யாணத்துக்கு வான்னு நான் கூப்பிடணுமா? எனக்காக கூப்பிடுங்க அத்தை. ஏன் சந்தோஷத்துக்காக கூப்பிடுங்க அத்தை. நானே அவனை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டேன். நீ எதுக்கு சாரு சும்மா வருத்தப்படுற? அவன் நினைப்பே நமக்கு வேண்டாம், விட்டு தள்ளு. என்ன சாரு? என்னால முடியல அத்தை. என்னால அவரை நினைக்காம இருக்க முடியல, அவரை பார்க்காம இருக்க முடியல. என்னால வேதனையை தாங்க முடியல அத்தை. சாரு, எதுக்குமா அழுவுற? சொல்றத கேளுமா. சாரு, எதுக்கு அழுவுற? எனக்கு மகனே இல்லைன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால அவரை மறக்க முடியல. அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கூடவே இருக்கணும்னு எப்பவும் என் மனசு துடிக்குது. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது அத்தை. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். அவர் சாஸ்திர சம்பிரதாயத்தோட எனக்கு தாலி கட்டல. நான் அவருக்கு பொண்டாட்டி கிடையாது. ஆனா நான் அவரை என் புருஷனா தான் நினைக்கிறேன். அவரோட பொண்டாட்டிங்கிற நினைப்போட தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் என் கழுத்துக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா என் உயிருக்கு கட்டியிருக்காரு. செத்தாலும் அவர் தான் என் புருஷன். இன்னொருத்தி புருஷனை நினைக்கிறது பாவம்னு எனக்கு தெரியும். ஆனா என் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கறது அதை விட பாவம் இல்லையா? வீட்டுக்கும் ஊருக்கும் பயந்துக்கிட்டு நான் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன் தெரியுமா?
கதவை அடைச்சுக்கிட்டு நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன். தூங்காம நான் எத்தனை நாள் கதறி இருக்கேன். அவரை பார்க்காம அவர் கூட பேசாம இருக்கிறது நரக வேதனை அத்தை. இத நான் யார்கிட்ட சொல்றது? யாரு என் வேதனைய புரிஞ்சுப்பாங்க? முடியல அத்தை. நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா வாழறது தெரியாம என் வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளை பாப்பாங்களாம். ஒரே கழுத்துல 2 தாலி கட்டுவாங்களாம். இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா இருக்கிறவளுக்கு எப்படி நான் தாலி கட்டுவேன்னு வந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். இனிமே வரப்போற மாப்பிள்ளை கிட்டயும் கேட்பேன். அவர் எனக்கு கண்ணால தாலி கட்டியிருக்காரு. நான் அதை மனசால பாதுகாக்கிறேன். இன்னொருத்தர் எப்பவும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாது. சொல்லுங்க அத்தை, கண்ணுக்கு தெரியற கயிறு மட்டும்தான் தாலியா? மனசுக்குள்ள இருக்கிற உயிர் தாலி கிடையாதா?